ஹேய் ஆல். ஸோ நம்மளோட ப்ளவுஸ் பேட்டர்னை எப்படி கிளாத்தில் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து துணியை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மடிப்பு பகுதியை வந்து எடுத்திருக்கேன் பேக்கு கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிப்பு பகுதியில் போட்டு இந்த பேட்டர்னை இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னில் எப்படி இருக்கோ பேட்டர்னோட அவுட்டர் ஏரியாவை ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அவுட்டர் ஏரியாவை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கை பக்கமும் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த சீம் அலவன்ஸும் எதுவுமே வந்து ஆட் பண்ணவே வேண்டாம். எல்லாமே நம்மளே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நீங்கள் பேட்டர்னை அப்படியே போட்டு வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதுக்கப்புறமா இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற லைன்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா சீம் அலவன்ஸ். நீங்கள் வந்து மடித்து தைக்கிறதுக்கான உள்ள தையல் விடுறதுக்கான அலவன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸ். ஸோ கை நீங்கள் ஜாயின் பண்ணுறது இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கான மார்க்கிங் தான் இது. அண்ட் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுறது இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணணும். இது வந்து கழுத்து, நம்ம கழுத்து வந்து ஜாயின் பண்ணுறது இந்த இடத்துல தான் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கான மார்க்கிங் தான் இது. இந்த மார்க்கிங்கை நீங்கள் மார்க் பண்ண வேண்டாம். நீங்கள் பேக் ஓப்பன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஸ்டிச் பண்ணி உள்ளே போயிடும். நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்க்கிங் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ இது இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மார்க்கிங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் பண்ணுறது இந்த தையல் இந்த உள்ளளவு இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது டாட்கானது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெயிஸ் டாட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டென்சில்ஸோட எண்டிங்லேயே வந்து நம்ம வந்து மார்க்கிங் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் கட். இதே பேட்டர்னை நீங்கள் க்ராஸாக போட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் கிராஸ் கட். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் வந்து க்ராஸாக வராது. நம்மளோட துணியை தான் வந்து க்ராஸாக போடணும். ஸோ இந்த துணியில் நம்ம இந்த பேட்டர்னை க்ராஸாக போடும்போது ஆப்வியஸாக இந்த துணி வந்து கிராஸ் பேட்டர்னாக மாறிடும். இப்போது இந்த துணியை நான் ஸ்ட்ரெயிட் கட்லேயே போட்டு கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கிளாத்தில் இந்த பேட்டர்னை வச்சுருங்க. வச்சுட்டு சேம் நம்ம பேக் பீஸ் எடுத்த மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் அவுட்லைன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஷோல்டர் மார்க்கிங். ஷோல்டரில் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த மார்க்கிங். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற சீம் அலவன்ஸ் இது வந்து என்னென்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கானது. இது எல்லாமே இந்த உள்ளே இருக்கிற டாட்டட் லைன் எல்லாமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அது வந்து ஸ்டிச்சிங்க்கான ஒரு லைனு. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஏரியா. ஸோ இங்கே உங்களுக்கு டாட், இங்கே ஒரு டாட்டு. ஸோ இது வந்து நம்ம ஹூக்கனை கிட்ட ஒரு டாட் வைப்போம் இல்லையா, அது. ஸோ இதுதான் வந்து மூணுமே ஜாயின் பண்ணக்கூடிய அந்த டாட். ஸோ இப்போது இந்த சைடுமே நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டாட் இருக்கும், இங்கேயும் டாட் இருக்கும், இங்கேயும் டாட் இருக்கு, அண்ட் இந்த இடம். ஸோ இங்கே உள்ள இந்த டாட்டை இந்த எட்ஜோடு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விடணும். அண்ட் இதை இந்த எட்ஜோடு நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க.
இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது இந்த டாட்டோட ஜாயிண்ட் ஆகணும். அடுத்து இங்கே இருக்கிறது இந்த லைன், அண்ட் அடுத்து இந்த சென்டர் டாட். ஸோ இதையும் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாட்டுமே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னடா இப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்த நீங்கள் எடுத்து இப்படி ஸ்டிச், இந்த டாட் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு இந்த லைன் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பீஸு, இதுதான் பேக் பீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது நான் லைனிங் கிளாத் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் இதில் 2 பட்டி எடுத்தால் போதும். ஸோ அந்த 2 பட்டியை உங்களுக்கு எங்கே துணி பட்டி பத்துற அளவுக்கு எங்கே கேப் இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை பட்டிலையும் சேர்த்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 இன்ச் கேப் கொடுத்துருப்போம் எல்லா சைடுமே. ஸோ அதனால் நீங்கள் உடம்பு பாடி நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் பட்டி மார்க் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் போட்டுருவோம். அண்ட் இது நம்ம ஹூக் அண்ட் ஐ ஜாயின் பண்ணும்போது உள்ள ஸ்டிச்சிங். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டியை மடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்கான ஸ்டிச்சிங். இது சைடில் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள ஸ்டிச்சிங். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஹேண்ட் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். குடஞ்சி வெட்டுறதுமே ஃப்ரண்ட்டில் கம்மி பண்ணி வெட்டுவோம் இல்லையா, ஸோ அது இந்த சைடு இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அதுவுமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் இதை 2ஆக போட்டு கட் பண்ணாலும் சரி, 4ஆக போட்டு கட் பண்ணாலும் சரி. நான் துணியை 2ஆக போட்டதுனால இதை ஃபுல்லாக விரித்து போட்டிருக்கேன். இதே நீங்கள் துணியை 4ஆக போட்டிங்கன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ இதை மடித்து இப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரியே போட்டு கட் பண்ணிக்கலாம். இது சென்டர் மார்க்கிங். ஸோ சென்டர் மார்க்கிங்கை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதே ஷார்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா அதுவும் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரேசிங் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த வெளியில் இந்த ஸ்டென்சில்ஸை ஒட்டி நீங்கள் அப்படியே மார்க்கிங் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கான மார்க்கிங். எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச்சிங்க்கான மார்க்கிங் கொடுத்துருப்போம். ஸோ அதுலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் உங்களுக்கு உங்களோட அளவு மெஷர்மெண்ட் ஷார்ட்டாக வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த பேட்டர்னை நீங்கள் இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே நீங்கள் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்டிச்சிங்க்கான லைன் ஆகிடும். ஸோ இது கட்டிங்க்கான லைனாக மாறிடும். இந்த லைன் மட்டும்தான், கீழே இருக்கிற பாட்டம் லைன் மட்டும்தான் நீங்கள் மாற்றணுமே தவிர மற்ற எந்த லைனும் நீங்கள் மாற்ற வேண்டாம். ஸோ உங்களோட கட்டிங் லைன் இந்த இடத்துல முடிஞ்சிடும். ஸ்டிச்சிங் லைன் இங்கே வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எல்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இந்த ஹைட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்லீவ் ஷார்ட்டாக கிடச்சிடும்.